சகனோ பவது சகனோ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஐத்தரேய உபனிஷத் படிக்க ஆரம்பித்துள்ளோம். இந்த உபனிஷத்திற்கு முகவுரையாக சங்கரர் கூறிய கருத்தை சென்ற வகுப்பில் பார்க்க ஆரம்பித்தோம். அதில் சங்கரர் 2 தலைப்பின் கீழ் தன்னுடைய முகவுரையை அமைத்துள்ளார். ஒன்று ஞானம், இரண்டாவது சந்நியாசம். அவர் கொடுத்த முகவுரையை இந்த 2 தலைப்பின் கீழ் நாம் பிரிக்கலாம். சென்ற வகுப்பில் ஞானம் என்ற தலைப்பில் சங்கரர் கூறிய கருத்தை நாம் பார்த்து முடித்தோம். அதை சுருக்கமாக ஞாபகப்படுத்தி கொண்டு அடுத்த கருத்திற்கு செல்லலாம். இங்கு பேசப்படுகின்ற இந்த ஆத்ம ஞானம் கர்மத்துடன் சம்பந்தப்பட்டதா என்ற கேள்வி வரும் பொழுது அதற்கு சங்கரருடைய பதில், இந்த ஞானம் அகர்ம சம்பந்தி, அதாவது கர்மத்துடன் சம்பந்தப்படாதது, அல்லது கர்ம அசம்பந்தி, கர்மத்துடன் சம்பந்தப்படாத ஞானம். கர்மத்துடன் சம்பந்தப்படாத ஞானம் என்றால் என்ன, அதை நம்ம பார்த்தோம். ஞானம் 3ஆக பிரிக்கப்படுகிறது. முதல் விதமான ஞானம் ஒரு அங்கம், அதாவது ஒரு பகுதி, கர்மத்திற்கு துணை புரிவது. அந்த ஞானம் தன்னுடைய பலனை கொடுக்க வேண்டும் என்றால் அது செயலின் மூலமாகத்தான் கொடுக்க முடியும். இது நம்ம வாழ்க்கையில் அடையக்கூடிய 90% ஞானம். எந்த ஒரு அறிவும் உடனடியாக பலனை கொடுக்காது, அது செயல் மூலமாகத்தான் பலனை கொடுக்கும். அதை பார்த்தோம். இரண்டாவது ஞானம் கர்மத்துடன் சமமாக சேர்ந்திருப்பது, அதாவது ஞான ஆவிருத்தி அல்லது ஜபம். இப்போ இறைவனை பற்றிய ஞானத்தை அடைந்து இறைவனுடைய மகிமையையோ அல்லது நாமத்தையோ மனதில் தொடர்ந்து நினைத்து கொண்டிருப்பது ஒரு விதமான கர்ம, ஒரு விதமான ஞானம். இது ஞான கர்ம சமுச்சயம். மூன்றாவதாக நாம் பார்த்தது கேவல ஞானம். ஞானம் மட்டும் பலனை கொடுக்கும். அதற்கு நம்ம பார்த்த உதாரணம் 10வது மனிதன். அவனை தேடிக்கொண்டு இருக்கின்றான். 10வது மனிதனை அடைவது என்பது 10வது மனிதனை பற்றிய அறிவை அடைதல். இப்போ அந்த ஞானமே பலனை கொடுக்கும். இங்கு சங்கரர் சொல்கின்றார், பிரம்ம ஞானம் கேவல ஞானம், அதாவது இந்த ஞானமே நமக்கு பலனை கொடுக்கும். ஞானத்தை அடையிறது கஷ்டமா இருக்கலாம், ஆனால் அடைந்து விட்டால் நமக்கு பிரம்மத்தை அடைந்ததற்கு சமம். காரணம், பிரம்ம சித்த வஸ்து. ஆகவே இங்கு சங்கரர் என்ன கூறினார், இந்த உபனிஷத்தானது கர்மத்துடன் சம்பந்தப்படாத வெறும் ஞானத்தை மட்டும் கொடுக்கின்ற பகுதி. அதனால தான் நம்ம உபனிஷத்தை அல்லது வேதத்தினுடைய கடைசி பகுதியான வேதாந்தத்தை நாம் ஞான காண்டம் என்று அழைக்கின்றோம். ஞான காண்டம் என்றால் கர்மகாண்டமும் உண்மையிலேயே ஞான காண்டம்தான். வேதத்தினுடைய கர்மகாண்டத்திற்குள்ள போனாலும் கர்மத்தை பற்றிய ஞானத்தை அடைகின்றோம். இங்கு பிரம்மத்தை பற்றிய ஞானத்தை அடைகின்றோம். வேதமே ஒரு ஞானத்தை கொடுக்கும் கருவிதான். அப்படி இருக்கும்போது எதற்கு ஞான காண்டம்னு பேர் வந்தது அப்படின்னா, கர்மகாண்டத்தில் இருக்கிற ஞானம் உடனடியாக பலனை கொடுக்காது. ஞான காண்டத்தில் இருக்கிற ஞானமே நமக்கு பூர்த்தி, அதுவே நம்முடைய லட்சியம். இதற்கு சில சந்தேகங்கள் எல்லாம் வந்தது. பூர்வபக்ஷி சொன்னா, அதாவது இது கர்ம காண்டத்தை தொடர்ந்து வர்றதுனால தான் கர்மத்தோடு சம்பந்தப்பட்ட ஞானம்னெல்லாம்.
அதை சங்கரர் நிராகரித்தார். இது செப்பரேட் டாபிக்கா ஆரம்பிச்சதுனால கர்மகாண்டத்தை பூர்த்தி செய்து புதிய தலைப்புல ஞானகாண்டம் உபனிஷத் ஆரம்பிப்பதனால் இதுல புதிய கருத்து உள்ளது. கர்மகாண்டத்தில் பேசப்பட்ட ஞானம் வேறு, இங்கு பேசப்பட்ட ஞானம் வேறு என்று சொல்லி, பிறகு சித்தம் வஸ்து, ஏற்கனவே ஒரு பொருள் உருவாக்கப்பட்டிருந்தால் அந்த பொருளை அறிவினால் தான் அடைய முடியும். அந்த பொருள் ஏற்கனவே இருக்கு, அது நம்மிடத்திலேயே இருக்குன்னா அதை நம்ம அறிவில் தான் அடைய முடியுமே தவிர நம்ம செயல்ல அடைய முடியாது. புண்ணியம்னு ஒன்று இருக்கு, அதை வேணா செயல்ல அடையலாம், நம்ம கிட்ட இப்போ இல்லை. சொர்க்கலோகம்னு ஒரு லோகம் இருக்கு, அதை நம்ம செயல்ல அடையலாம். ஒரு இடத்தை நம்ம காலத்திலையும் செயல்லையும் அடையலாம். ஏற்கனவே இருக்கிறத நம்ம ஞானத்தினால் தான் அடைய முடியும். இதுவரை நம்ம பார்த்து முடித்தோம். இனி அடுத்த தலைப்பு சங்கரர் நிலைநாட்டுவது சந்நியாசம் என்கின்ற தலைப்புல சில கருத்துக்களை பேசுகின்றார். இப்ப இங்கு எப்படி விசாரம் துவங்குகிறது என்றால், இந்த பூர்வபக்ஷி என்ன சொல்லிவிட்டான், சரி கர்ம சம்பந்தி அப்படின்னு நான் முதல்ல சொன்னேன், நீங்க பிரம்மன் ஏற்கனவே இருக்கிற வஸ்துங்கிறதுனால கர்மத்தோடு சம்பந்தப்படாமல் பிரம்ம ஞானம் மட்டும் பலனை கொடுக்கிறதா நான் ஏற்றுக்கொள்கின்றேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறான். அப்போ ஃபர்ஸ்ட் போர்ஷனை பூர்வபக்ஷி அக்செப்ட் பண்ணிட்டு அவன் அடுத்ததான் என்ன கருத்து சொல்றான், இந்த ஞானத்துக்கு யார் தகுதி, உபனிஷத்தை படிக்கிறதுக்கு யார் தகுதியானவர்கள், யார் உபனிஷத்தை படிக்க வேண்டும். அதற்கு அவன் பதில் சொல்றான், யார் கர்மகாண்டத்திற்கு தகுதியோ அவர்கள்தான் உபனிஷத்திற்கும் தகுதி. கர்மத்தை செய்து கொண்டிருப்பவர்கள்தான் உபனிஷத்திற்கு தகுதி. யாகமும் பூஜையும் செய்து கொண்டிருப்பவர்கள், கடமைகளுக்குள் இருப்பவர்கள் தான் உபனிஷத்தையும் படிக்கணும். இப்போ இரண்டாவது டாபிக் அவன் சொல்வது கர்மி சம்பந்தி அப்படிங்கிறான். கர்மி என்றால் கர்மத்துடன் கூடியவன், கர்மத்துடன் கூடியவன் தான் உபனிஷத்தை படிக்கணும். அதாவது கர்மகாண்டத்தை விட்டுட்டு ஞானகாண்டத்திற்கு வரக்கூடாது, கர்மகாண்டத்தில் இருந்து கொண்டே ஞானகாண்டத்திற்கு வரணும். இப்போ கர்மகாண்டத்தில் இருக்கிறவன் தான் ஞானகாண்டத்திற்கு வரணும், தனி அதிகாரி இல்லை அப்படின்னு சொல்றான். ஃபர்ஸ்ட்ல சங்கரர் எஸ்டாப்ளிஷ் பண்ணினது உபனிஷத்துங்கிறது தனி சப்ஜெக்ட் மேட்டர்னார். கர்மகாண்டத்தில் கிடைக்கிற ஞானம் வேறு, ஞானகாண்டத்தில் கிடைக்கிற ஞானம் வேறுன்ட்டார். இப்போ அவன் என்ன சொல்றான், சங்கரருடைய கருத்துக்கு எதிராக சொல்றவன் கர்மகாண்டத்தில் இருக்கிறவன் தான் ஞானகாண்டத்திற்கு இதையும் முடிச்சுட்டு போறான், அதை விட்டுட்டு இதை வரக்கூடாது, அதில் இருந்துட்டே வரணும், இதற்கு தனி அதிகாரி அல்ல. சரி, அதுக்கு அவன் என்னென்ன லாஜிக் கொடுக்கறான் அப்படின்னு சொன்னா, சில வேத வாக்கியம் எல்லாம் இருக்கு. யாவத் ஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுகோதி, இது அவனுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான வாக்கியம். யாவத் ஜீவம்னா ஒருவன் எவ்வளவு கால் உயிர் வாழ்கின்றானோ, யாவத் ஜீவம் உயிர் வாழ்கின்ற வரை அக்னிஹோத்திரம் ஜுகோதி, அக்னிஹோத்திரம் என்ற கர்மத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவன் பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்து இல்லறத்துக்கு போகும் பொழுதுதான் அவனுக்கு ஒரு விதமான கார்கபஸ்தியாக்னின்னு ஒரு விதமான அக்னியை கொடுப்பார்கள். அந்த அக்னியை எடுத்துட்டு டெய்லி காலையிலையும் சாயந்தரத்துலையும் அதில் அக்னிஹோத்திரம் பண்ணணும். அதாவது அந்த அக்னி அணைந்து விடக்கூடாது. சாயந்தரம் அதில் அந்த அக்னி இருக்கும், பிறகு அதில் ஆகுதியை போட்டால் காலையில் வரைக்கும் இருக்கும். காலையில் அதே அக்னியை தூண்டி விட்டு நெய் பால் எதை விடணுமோ அதை விட்டு அந்த அக்னிஹோத்திர கர்மத்தை பண்ணிட்டு இருக்கணுமா. எதுவரைனா யாவத் ஜீவம், உயிரோடு இருக்கும் வரை. பிறகு என்ன ஆகும்னா, அவன் இறந்ததற்கு பிறகு அந்த அக்னியில தான் அவனுடைய சிதை மூட்டப்படுமா. இப்ப இறந்ததற்கு பிறகுதான், எப்போ அவனோட அக்னி அவனே பார்த்துட்டு இருக்கான், இதுல தான் நான் எரிய போறேன்னு சொல்லி அந்த அக்னியில தான் அவன் காரியம் பண்ணிட்டு இருப்பான். அப்பத்தான் அந்த அக்னி அணையும். யாவத் ஜீவம். பிறகு
சப்போஸ் அவனை எரிக்கிளின்னு வச்சுக்குவோமே, குழியில போடுறோம் அப்படின்னா அதுக்கு இனி ஒரு வேத வாக்கியம் இருக்கு, அதை இவன் ஞாபகம் வச்சிருக்கான். அந்த வேத வாக்கியம் தம் யக்ஞ பாத்திரைஹி தகதி, அவன் யக்ஞ பாத்திரத்துடன் அவனை புதைக்கணும் அல்லது எரிக்கணும். அவன் எந்த யக்ஞ பாத்திரத்தை யூஸ் பண்ணிட்டு இருந்தானோ, சிலதெல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்குவோம் அவர் ஞாபகார்த்தமா. ஆனால் அவனோட யக்ஞ பாத்திரத்தை எல்லாம் எடுத்து வச்சுக்கூடாது, அது அவனோட போயிடணும். அப்படின்னா அது வரைக்கும் அவன் கர்மியாவே இருக்கணும், கர்மகாண்டத்திலேயே இருக்கணும். பிறகு ரிணத்ரயம் அப்படின்னலாம் சில கான்செப்ட் இருக்கு, எல்லாம் நம்ம பிருகதாரண்யத்தில் பார்த்துருக்கோம். ரிஷிகளுக்கு இருக்கிற ரிணம், பித்ருக்களுக்கு ரிணம், பித்ருக்களுக்கு நம்ம செய்கிற கடமைகள் அதெல்லாம் செய்துட்டு இருக்கணும். உபனிஷத்துக்குள்ளேயே வந்தாலும் குர்வன்னேவேக கர்மாணி ஜிஜீவிஷேத்துன்னு சொல்லி கர்மத்தை செய்து கொண்டே 100 வருஷம் வாழணும், இப்படியெல்லாம் வாக்கியம் இருக்கு. இந்த வாக்கியத்தின் அடிப்படையில் கர்மகாண்டிதான் ஞானத்திற்கும் வரணும். ஆகவே இந்த ஆத்ம ஞானம் கர்மி சம்பந்தின்னு சொல்றான். கர்மிகளுக்குத்தான் இந்த ஆத்ம ஞானம், அதாவது பூஜையும் புனஸ்காரங்களும் யாகங்களும் செய்து கொண்டிருக்கிறவங்களுக்கு தான். பிறகு இப்படி அவன் சொன்ன உடனே சங்கரர் பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியை கேட்கிறார். நீ சில உபனிஷத் வாக்கியத்தை என்னிடத்துல சொல்லி உன்னோட கருத்தை சொன்னேன், இனியொரு சில உபனிஷத் வாக்கியங்கள் இருக்கு, அதெல்லாம் சந்நியாசத்தை பற்றி சில வாக்கியங்கள் எல்லாம் இருக்கே, சந்நியாசம் எடுத்துக்கொள் அப்படிங்கிற சில வாக்கியம் எல்லாம் உபனிஷத் சொல்லியிருக்கே, அதுவும் வேத வாக்கியம் தானே, அதுக்கு என்ன பதில் சொல்கின்றாய்? தெக்தேன புஞ்சிதாகா, தியாகத்தினால் உன்னை காப்பாற்றிக்கொள். எத் அகரேவ விரஜேத் தத் அகரேவ பிரவ்ரஜேத், எந்த நேரத்தில் உனக்கு வைராக்கியம் வருதோ அப்பொழுதே நீ சந்நியாசம் எடுத்துக்கொள். கிரகி வா வணி வா அப்படின்னு சொல்லி சந்நியாசம் செய்யு சில சுருதி வாக்கியம் இருக்கே, அதுக்கு என்ன பதில்னு சொன்னால், அதுக்கு அவன் பதில் சொல்கிறான், இந்த சந்நியாசம் யாருக்கு அப்படின்னா, யாருக்கு கைகாலெல்லாம் விளங்கலையோ, யாருக்கு புத்தி எல்லாம் சரியாக வேலை செய்யலையோ, அல்லது யார் உதவாக்கரையோ அவங்களுக்கா. யார் யூஸ்லெஸ், அதாவது கர்மம் பண்ணுறதுக்கு யாருக்கு தகுதி இல்லையோ, இந்த ஊனமுற்றவர்களோ உடல்லையோ அல்லது மனசுலையோ அல்லது கொஞ்சம் புத்தி கோளாறு, அவனை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னா பேசாமல் சந்நியாசத்தை கொடுத்துரு. அப்படி யார் இந்த உலகத்தில் செயல்பட முடியாதோ, உலகத்தில் வாழ முடியாதோ, பிஸ்னஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ண முடியாதோ, அல்லது குடும்பத்தை நடத்துறதுக்கு தகுதி இல்லையோ, அவங்களுக்கெல்லாம் என்னன்னா, நீ எதுக்கு யூஸ் இல்லையா, சந்நியாசம். அப்போ அவன் என்ன சொல்கிறான், அனதிகாரினாம் சந்நியாசக. அனதிகாரினா கர்மத்துக்கு அல்லது இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு யாருக்கு சக்தி இல்லையோ அவங்கெல்லாம் என்னன்னா அவங்களுக்கெல்லாம் சந்நியாசத்தை கொடுத்துடலாம். அப்போ ஸ்ருதி வாக்கியமெல்லாம் அதற்குத்தான் அப்படின்னு சொல்கிறான். ரொம்ப பேர் அப்படி நினச்சிருக்காங்க, எதுக்கு யூஸ் இல்லையா சந்நியாசம் ஆயிடலாமான்னு கேட்பார். இந்த வேர்ல்டில் நம்மளால் காம்படிஷனில் பிஸ்னஸ் எல்லாம் வேறு டல்லாக இருக்குது, நம்மளால் ஒன்றும் வின் பண்ண முடியல, வியாபாரம் பண்ணி நம்மளால் பிழைக்க முடியாது, என்ன பண்ணலாமா, நான் சந்நியாசம் எடுத்துக்கலாமா அப்படின்னா என்ன நினைக்கிறோம். அல்லது வயதான காலத்தில் ஆபத் சந்நியாசம்னு ஒரு சந்நியாசம் இருக்குது. இந்த ஆபத் சந்நியாசம்னு சொன்னால் டாக்டர் சொல்லிட்டார் இனி இவர் பிழைக்க மாட்டார் அப்படின்னு. அப்போது கிரகஸ்தனாவோ சாதாரணமாவோ சாகிறத விட ஒரு சந்நியாசியா செத்தா நல்ல லோகம் கிடைக்குமோன்னு சொல்லி சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கு. அந்த நேரத்தில் சாகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு சந்நியாசத்தை கொடுக்கறது, அவருக்கே தெரியாது நம்ம சன்னியாசி ஆகிருப்போமா இல்லையான்னு, கோமாவில் இருப்பார், அவருக்கு சந்நியாசத்தை கொடுக்கறது. ப்ராப்ளம் என்னன்னா பொழைச்சி வந்துட்டா தான், குணமாகி வந்துட்டா தான் ப்ராப்ளம். கண்டிப்பாக குணமாக மாட்டார் அப்படின்னா ஆபத் சந்நியாசம். அந்த நேரத்தில் ஒரு சந்நியாசம்னு ஒரு சம்ஸ்காரத்தை பண்ணி அவர் உள்ள தள்ளிடுறது. இப்படி பூர்வபக்ஷி சொல்கிறான். சங்கரர் இதையெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் அவர் பதில் சொல்கிறார். இனி இந்த பூர்வபக்ஷி எல்லாம் விட்டுருவோம், கருத்துக்கு வருவோம். சங்கரர் என்ன கருத்தை இங்கு சொல்கின்றார்னு வருவோம்.
ஃபர்ஸ்ட் அவர் கேட்குற கேள்வி, ஒரு மனிதன் ஒரு விதமான ஆக்டிவிட்டீஸ் அதை கர்மன்னு சொல்றார். அந்த கர்மத்தில் ஒருத்தன் ஈடுபடணும் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? நம்ம ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்கோம், லீவு நாள், வகுப்புக்கு வருகின்ற கர்மத்தை பண்ணியிருக்கோம், கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கோம். இப்போ இந்த ஆக்ஷனை நம்ம பண்ணியிருக்கோம். சில பேர் வேற ஆக்ஷன் பண்ணியிருப்பார்கள், சில பேர் இனி ஒரு ஏதாவது கர்மத்தை பண்ணியிருப்பார்கள். இப்போ இந்த கர்மத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இந்த கர்மம்னா நம்ம சூஸ் பண்ணி நாம் விரும்பி செய்கிற இந்த கர்மத்திற்கு என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கு சங்கரருடைய பதில், எந்த ஒரு ஆக்ஷன் நம்மிடமிருந்து வருதுன்னு சொன்னால் அதற்கு காரணம் மனதில் உள்ள காமம். காம கர்ம ஹேது. காமனா ஆசை. அதுவும் எப்படிப்பட்ட ஆசைனா, எல்லாத்துக்கும் வேதாந்தம் படிக்கணும்னு ஆசை இருக்கும், அது லாஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கும். வேற எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லைன்னா சரி போவோம் அப்படின்னு, அது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக இருக்கணும். அந்த ஆசை திருடமான ஆசையாக இருக்கணும். மனதில் இருக்கிற ஆசையெல்லாம் செயலாக வடிவெடுக்காது. அது நல்லதும் கூட. சில சமயம் சில பேர்த்த அடிக்கலான்னு ஆசை இருக்கும், அது வெளியே வராது, நல்லது. அந்த ஆசை மைல்டாக இருந்தால் வெளியே வராது. அப்போது மனதில் இருக்கிற ஆசையெல்லாம் நம்ம செயல்படுத்திட மாட்டோம். எந்த ஆசை உறுதியாக இருக்கோ, ப்ரையாரிட்டி மேல் நிலைக்கு வந்திருக்கோ, அந்த ஆசை தான் கர்மத்திற்கு காரணம். இப்போ இங்கே சங்கரர் சொல்கிறார், ஒருவனுக்கு வைராகியம் அப்படிங்கிற குணம் விட்டால், ஒருத்தனுக்கு வைராகியம் அப்படிங்கிற குணம் விட்டால், அது அவனுக்கு ஏன் வந்தது எப்படி வந்ததுங்கிறது வேற விஷயம். வைராகியம் விட்டால் இந்த வைராகியத்தினால அவனுக்கு ஆசை காமமானது நீக்கப்படுகிறது. இங்க எதுல வைராகியம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பொழுது, இவனுக்கு எதுல வைராகியமோ அதுல செயல்படுகின்ற ஆசை நீக்கப்படும். இவனுக்கு இந்த லோகத்துல எந்த பொருளை அடைஞ்சாலும் அதுல அனித்தியத்தை பார்க்கிறான். அதே போல இறந்ததற்கு பிறகு சொர்க்கலோகம் பிரம்மலோகத்துக்கு போனாலும் அதுவும் நிலையற்றதுங்கிற ஞானம் வந்தவுடன் அவனுக்கு இகலோக பரலோக சுகத்திலும் பொருளிலும் பற்றின்மை அப்படிங்கிறது விட்டால், அவனால இந்த இகலோக பொருளுக்காகவோ பரலோகத்துல ஒரு லோகத்தை அடைஞ்சு அங்க போய் சுகத்தை அடையணுங்கிறதுக்காகவோ கர்மத்தை செய்ய முடியாது. இப்ப யாருனால கர்மத்தில் ஈடுபட முடியாது? யாருக்கு இகலோகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யங்கள் பொருள்கள் இன்பத்தை கொடுக்கலையோ அல்லது அதுல வைராகியம் வருகிறதோ, யாருக்கு பரலோகத்தில் இருக்கிற பொருள்லையும் நாட்டம் இல்லையோ, வைராகியம் விட்டதோ, அந்த வைராகியத்தை உடையவனுக்கு கர்மத்தில் ஈடுபட முடியாது. என்ன கர்மம்? அக்னிகோத்திரம், யாகம், பூஜை இதெல்லாம் பண்ணி காமியமா பண்ணி இந்த உலகத்தில் இருக்கிற பொருளை அடையிறதுக்கோ அல்லது சொர்க்கம் பிரம்மலோகம் பித்ருலோகம்ங்கிற லோகத்துக்கு போறதுக்கான கர்மத்தில் ஈடுபட முடியாது. இப்போ இங்க சங்கரர் வைராகியத்தை உடையவனுக்கு காம அபாவாத் கர்ம அபாவக. கர்மம் இல்லை அப்படின்னா வேதத்துல கர்மகாண்டத்துல எத்தனை கர்மங்கள் சொல்லி இருந்தாலும் அது தனக்கு சொன்னதாக அவன் எடுத்துக்கொள்ள மாட்டான், அதை அவன் பின்பற்ற மாட்டான். இப்ப அவனுக்கு என்னன்னா, அவனுக்கு இந்த சந்நியாச ஸ்ருதி. இந்த சந்நியாச ஸ்ருதி யாருக்கு அப்படின்னா, யாருக்கு வைராகியம் வந்துள்ளதோ. சந்நியாசி எல்லாம் ஞானியா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சந்நியாசத்துக்கு குவாலிஃபிகேஷன் வைராகியம் தான். வைராகியம் இருந்துட்டா சந்நியாசத்துக்கு குவாலிஃபிகேஷன். அந்த வைராகியத்தை அடைவதற்கு தான் இல்லறம் அல்லது தர்மம் இதெல்லாமே. ஒருவனுக்கு வைராகியம்ங்கிறது எப்போ வருதோ, மனப்பக்குவம் எப்போ வருதோ அப்பொழுது அவன் கர்மத்தை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை, கர்மத்தை பின்பற்ற மாட்டான்.
இப்போ இதை அறிமுகப்படுத்தி இதற்குரிய சுருதி வாக்கியங்களை எல்லாம் சங்கரர் சொல்லி, சங்கரர் இந்த இடத்துல என்ன சொல்றார், இது விவிதிஷா சந்நியாசம்னு சொல்றார். விவிதிஷா சந்நியாசம் என்றால், இதெல்லாம் நம்ம பலமுறை படிச்சிருக்கோம், ஞானத்தை அடையாதவன், வைராகியத்தை அடைந்தவன், ஞானத்திற்காக அவன் மேற்கொள்கின்ற துறவு. இதுல துறவுன்னு சொன்னா இவன் தான் துறந்தவனாக கூட பார்க்க மாட்டான். அந்த சாதனை எனக்கு அவசியம் இல்லை, காரணம் அந்த சாத்தியம் எனக்கு தேவையில்லை. அதாவது ஒரு சாத்தியத்தை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அதற்குரிய சாதனையையும் நேச்சுரலா நம்ம விட்டுறோம். எனக்கு இந்த சாத்தியம் வேண்டாம் அப்படின்னா அதற்குரிய சாதனையும் வேண்டாம். அதாவது மதி மயக்கம் வேண்டாம் அப்படின்னா மயக்கத்தை கொடுக்கிற போதை பொருளும் வேண்டாம். போதை பொருள்ங்கிறது சாதனை, அந்த மதி மயக்கம்ங்கிறது சாத்தியம். இவனுக்கு சாத்தியத்துல விருப்பம் இல்லை, அதாவது அந்த கிக்கில விருப்பம் இல்லை அப்படின்னா அதை கொடுக்கிற பொருள்லையும் இவனுக்கு விருப்பம் இல்லை, அந்த பொருளையும் இவனுக்கு வேண்டாம் தான். அப்படி இந்த இகலோக பரலோக ஐஸ்வர்யம்ங்கிற சாத்தியத்தில் இவனுக்கு விருப்பம் இல்லைன்னா அதற்குரிய சாதனையை விட்டு விடுகின்றான். அப்படி விடுவதுதான் விவிதிஷா சந்நியாசி. ஆகவே சங்கரர் சொல்றார், இந்த சந்நியாச சுருதி இந்த உலகத்துல வாழ முடியாதவனுக்காக அல்ல, அல்லது உடல் ஊனமுற்றவனால், அல்லது ரொம்ப வயசாயிடுது இவனால ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அல்ல, பிறகு வைராகியத்தை முன்னிட்டு, இவனுக்கு வைராகியம் வந்ததுனால இவன் சந்நியாசம் எடுத்துக்கொள்ளலாம்னு சாஸ்திரம் அனுமதி கொடுக்கின்ற. இனி ஒரு சட்டில் பாயிண்ட் சொல்ற, சாஸ்திரம் இவனை பார்த்து சந்நியாசம் எடுத்துக்கோன்னு ஆர்டர் பண்ணலையா, அவனுக்கு அனுமதி கொடுக்குது. காரணம் என்னன்னா அவனுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வரலாம். இவ்வளவு காலம் நான் பூஜை பண்ணி, இவ்வளவு காலம் நான் அக்னிகோத்திரம் எல்லாம் செஞ்சதுனாலதான் எனக்கு இந்த பக்குவம் வந்திருக்கு. அந்த அக்னிகோத்திரையும் கர்மத்தையும் விட்டா எனக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வருதே அப்படின்னா உனக்கு குற்ற உணர்வு வேண்டாம், அதனுடைய பலன் உனக்கு கிடைச்சிடுது, ஆகவே அதை விடலாம். எந்த கர்மத்தையும் நீ செய்யணுங்கிற அவசியம் இல்லை, உனக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை, எந்த பொறுப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் நம்முடைய குற்ற உணர்வை நீக்குவதற்காகத்தான் இந்த சந்நியாச ஸ்ருதி. பிறகு அடுத்த பாயிண்ட் சங்கரர் என்ன சொல்றார், ஒருவனுக்கு ஞானம் விட்டது. அந்த ஞானம் பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் வந்திருக்கலாம், கிரகஸ்த ஆசிரமத்தில் வந்திருக்கலாம், அல்லது வானப்பிரஸ்தம் அல்லது சந்நியாச ஆசிரமம். இங்கே ஆசிரமம் முக்கியம் இல்லை. ஒருவனுக்கு ஞானம் விட்டது, திடீர்னெல்லாம் இது வந்திருக்காது. அந்த ஞானத்திற்குரிய சாதனையும் இவன் எங்கேயோ செஞ்சிருக்கான், ஏதோ ஒரு ஆசிரமத்திலேருந்து செஞ்சிருக்கான், சாஸ்திரத்தை விசாரம் பண்ணியிருக்கான், சித்த சுத்தி அடைஞ்சிருக்கான், ஞானம் வந்தாச்சு. பிறகு என்ன சொல்றார், இந்த ஞானம் இவனுக்குள்ள திருப்தி அப்படிங்கிற பலனை கொடுக்கும், மன நிறைவு அப்படிங்கிற பலனை கொடுக்கும். மன நிறைவுங்கிற பலனை அடைந்ததற்கு பிறகு இவனுக்குள் இருக்கிற காம அபாவாத், எந்த விதமான ஆசையும் இல்லாத காரணத்தினால இவனுக்கு கர்மமும் இல்லை. ஆகவே இவன் எடுத்துக்கொள்ற சந்நியாசத்தை வித்வத் சந்நியாசம் அப்படின்னு அழைக்கிறார். இப்போ இவனுக்கும் சந்நியாசம் பொருந்து. காரணம் என்னன்னா இவனுடைய மனசுலயும் ஆசை இல்லை, காரணம் ஞான பலம். அப்ப இவனுக்கு வைராகியம் இருக்கான்னு கேட்கக்கூடாது, வைராகியம் இருந்ததுனால தான் ஞானமே வந்திருக்கு. ஞானத்தினால இவனுக்கு திருப்தி, திருப்தினால எந்த பொருளையும் அடையணும், எந்த லோகத்தையும் அடையணுங்கிற ஆசை இல்லை, ஆசை இல்லாததுனால கர்மம் இல்லை. ஆகவே ஞானத்தை அடைய விரும்புபவனுக்கும் வைராகியத்தை உடையவனுக்கும், வைராகியத்தை அடைந்து ஞானத்தை அடைந்தவனுக்கும் இந்த ஸ்ருதி வாக்கியமெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. கர்மத்தில் தகுதி இல்லாதவனுக்கு அல்ல, வைராகியத்தை உடையவனுக்கும் ஞானிக்கும் சந்நியாச ஸ்ருதி வாக்கியம் என்று, ஞானம் இல்லாத சந்நியாசத்தை விவிதிஷா சந்நியாசம் என்றும், ஞானத்தை உடைய சந்நியாசத்தை
வித்வத் சந்நியாசம் என்றும் சங்கரர் விளக்கி, இங்கே பிறகு ஒரு பூர்வபக்ஷி ஒரு உபனிஷத்துலேருந்து ஒரு வாக்கியத்தை சொல்கிறான். அவித்யா மிருத்யும் தீர்த்துவா வித்யா அமிர்தம் அஷ்ணுதேன்னு ஒரு உபனிஷத் ஈசாவாசிய வாக்கியத்தை எடுக்கிறான். அதுக்கு சங்கரர் இங்கே புதிய அர்த்தம் கொடுக்குறார். இங்கே அவித்யான்னு சொன்னால் குருவுக்கு செய்கிற சேவை, கர்மயோகம், இது போன்ற சாதனைகளை கர்மமாக எடுத்துக்கொண்டு, அதாவது இவன் சந்நியாச வாழ்க்கைக்கு வந்தும் கூட, சந்நியாசியா போலான்னு வந்தும் கூட பிறகு கொஞ்சம் அசுத்தியை பார்க்குறான். சந்நியாசா போலான்னு முடிவு பண்ணாலும் மனசில் அசுத்தி இருக்குது, இதை எப்படி நீக்கிறதுன்னு யோசித்து பார்க்குறான். பிறகு மீண்டும் ஒரு கர்மத்தில் ஈடுபடுறான். அது சேவை, சமுதாய சேவை, பிறகு குருவுக்கு செய்கிற சேவை, இது போன்ற கர்மத்தில் ஈடுபட்டு தூய்மைப்படுத்தி பிறகு வித்யா ஆத்ம ஞானத்தில் மோட்சத்தை அடைகின்றான்னு சொல்லி, அனைத்து ஸ்ருதி வாக்கியம் சந்நியாசத்தை பற்றி பேசுவதெல்லாம் வைராகியத்தை உடையவனுக்கும் பிறகு ஞானிக்கும் என்று சொல்லி சங்கரர் இந்த 2 விதமான சந்நியாசத்தை நிலைநாட்டுகின்றார். இப்படி நிலைநாட்டும் பொழுது சங்கரருடைய மேஜர் பாயிண்ட் இவன் ஏன் கர்மகாண்டத்தில் இருக்கிற கர்மத்தை எடுத்துக்கொள்ளலை அப்படின்னா, அதனுடைய பலனை இவன் பார்க்கல. அதனுடைய பலன் மிக மிக அல்பமாக இருக்கின்றது. அதனுடைய பலன் ரொம்ப அல்பமாக இருக்கிறதுனால இவனுக்கு அதை விட மேலான பலனில் இருக்கான். அல்பமான பலனை உடைய இந்த கர்மத்தை இவன் எடுத்துக்கொள்ள மாட்டான். அதுக்கு பூர்வபக்ஷி சொல்கிறான், சரி பலனை இவன் பார்க்க வேண்டாம், வேதம் இதை செய் அப்படின்னு சொல்லி இருக்கல்ல, வேத வாக்கியத்திற்காக இவன் ஏன் கர்மத்தை பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறான். இப்போ சங்கரரோட பாயிண்ட் வேதம் சொல்லியிருக்குங்கிறத விட்டுட்டார். வேதம் சொல்லியிருந்தாலும் இவனுக்கு அது வேண்டாங்கிறதுனால இவன் விட்டுட்டான் அப்படின்னு சொன்னார். ஞானியும் விட்டுட்டான், வைராகியம் விட்டுட்டான், அதனால சந்நியாச ஸ்ருதி 2 பேர்த்துக்குன்னு சொன்னார். இப்போ பூர்வபக்ஷி என்ன சொல்கிறான், அவன் பிரயோஜனத்தை பார்க்கறானோ இல்லையோ, சில சமயங்களில் பெற்றோர்கள் உனக்கு பிரயோஜனம் இருக்கோ இல்லையோ நான் சொல்கிறேன் அதனால நீ செய். சில பசங்களோ அல்லது என்ன சொல்வார்கள், எனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அவங்க சொல்கிறாங்க அதனால நான் இதை செய்கிறேன், பெரியவங்க சொல்லி விட்டார்கள் அதனால நான் இது செய்கிறேன் அப்படின்னு நம்ம செய்கிறோம். அதே போல் ஒரு பெற்றோர் சொல்லி அல்லது பெரியவர்கள் சொல்லி நமக்கு வெறுப்பு இருக்கோ இல்லையோ சொன்னதுனால நான் செய்யறேங்கிறது போல, வேதம் சொன்னதுனால நான் செய்யறேன் அப்படின்னு ஏன் இந்த ஞானியோ வைராகியோ வேதம் சொன்ன கர்மத்தை செய்யக்கூடாது? கேட்கறதுக்கு நல்ல லாஜிக்கல் பாயிண்ட் மாதிரி தெரியுது. அதுக்கு சங்கரர் சொல்றார், வேதம் சொல்றதுனால மட்டும் நம்ம செய்யணும் அப்படின்னா என்ன ஆயிரும், வேதம் சொல்றதை எல்லோருமே எல்லா நேரத்திலையும் செய்யற மாதிரி ஆயிரும். வேதம் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் நேரடியா செய்ய சொல்லல, வேதம் சில படிப்படியா சாதனைய சொல்லுது. இப்ப வேதம் கர்மத்தையும் பண்ணுன்னு சொல்லுது, சந்நியாசத்தையும் செய்யன்னு சொல்லுது. இப்ப எதை பண்றது? வேதம் சொல்றதுனால பண்ணணும்னா ரெண்டையும் சேர்ந்து பண்ணணும். அது எப்படி சேர்ந்து பண்ண முடியும்? உன்னைய செய்யணும் சொல்லுது, செய்ய வேண்டான்னு சொல்லுது. வேதம் சொல்றதுனால பண்ணணும்னா நம்ம ரெண்டையும் பண்ண முடியாது, இல்லை ரெண்டையும் சேர்ந்தும் பண்ண முடியாது. அப்ப இங்க சங்கரர் என்ன சொல்றார், வேதம் ஒரு ஆசையை முன்னிட்டு சொர்க்க காமோ எஜேத புத்திர காமோ எஜேதன்னு சொல்லி வேதம் இவர்கள் இதை செய்ய வேண்டும்னு சொல்லுது. சும்மா எல்லாத்தையும் பார்த்து செய் அப்படின்னு சொல்லல, நீ இதை பண்ணணும்னு தான் வேதம் சொல்லுது. அந்த நீங்கிற இடத்துல வேதம் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருது. உனக்கு இந்த ஆசை இருந்தால் இதை செய். அப்ப வேதம் நம்மைய பார்த்து செய் அப்படின்னு ஒரு கமாண்ட் பண்ணல, உனக்கு இது வேண்டும்னா இதை பண்ணுன்னு சொல்லுது. இப்போ வேதம் நமக்கு ஆர்டர் பண்ணல, காமிச்சு கொடுக்குது, ஒரு ரூட் மேப் கொடுக்குது. அப்போ இந்த ஆசை எனக்கு இல்லை என்றால் நான் அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒரு பதில் சொல்றார். பிறகு சங்கரர் இனி ஒரு பதில் சொல்றார். ஞானியை பொறுத்த வரைக்கும்
தன்னை ஞானி ஈஸ்வரனா பார்க்கிறானா. தன்னை ஈஸ்வரனா பார்க்கறதுனால, இது ரொம்ப சட்டில் ஆர்குமெண்ட், அவன் வேதம் ஈஸ்வரனிடமிருந்து வந்தது, வேத வாக்கியமும் என்னுடைய வாக்கியம்தான். இப்ப நான் என்னுடைய வாக்கியத்திலேயே கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் எனக்கே கட்டளையிட வேண்டிய அவசியம் இல்லை. வேற எந்த இடத்துலயும் சங்கரர் இப்படி சொன்னதில்லை. இங்க சொல்ற ஞானி வேதத்தை தனக்கு கட்டளையிடுற கருவியா நினைக்க மாட்டானாம், அது என்னுடைய வாக்குன்னு நினைக்கிறானா. காரணம் தான் ஈஸ்வர சுரூபம், ஆகவே என்னுடைய வாக்குல நான் கட்டுப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி ஞானி ஈஸ்வர சுரூபம், ஈஸ்வரனிடமிருந்து வந்தது வேதம், ஆகவே வேதத்தினுடைய கமாண்ட் ஞானிக்கு இல்லை. பிறகு இனி ஒன்று சொல்றார், வேதம் என்னைக்குமே விருத்தமா உபதேசம் பண்ணார். விருத்தம்னா முரண்படும் விதத்தில் உபதேசம் பண்ணார். வேதம் என்னைக்குமே முரண்படாத வாக்கியத்தை தான் பேசும். ஆனா இங்க முரண்படுற வாக்கியம் இருக்கே, ஒரு இடத்துல கர்மத்தை பண்ணுன்னு சொல்லுற, இனி ஒரு இடத்துல கர்மத்தை விடுன்னு சொல்லி இருக்குன்னா வேறு அதிகாரிகளுக்காக, உனக்கு கர்மம், உனக்கு கர்மத்தை விடுதல் அப்படின்னு சொல்லி ஒருவனிடத்திலேயே செய்யாதேன்னு சொன்னாதான் குழப்பம். சில சமயங்கள்ல இந்த மேனேஜிங் டைரக்டர் இந்த மாதிரி பண்ணுவான், ஒருத்தனை கூப்பிட்டு உன்னை செய்ய சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வேண்டாம்பாங்க, பிறகு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் செய்யும்பாங்க. இவனுக்கு குழம்பீர் என்ன பண்றது, செய்யறதா வேண்டாமா. அப்படி வேதம் செய்யாது, இவனுக்கு இது அவனுக்கு இதுன்னு பிரித்து கொடுத்துள்ளது. பிறகு அடுத்த கருத்து பூர்வபக்ஷி கேட்குறான், சந்நியாசம் அப்படிங்கிறது எதற்கு அப்படின்னு கேட்டா, இவனுக்கு விருப்பம் இல்லை அதனால இவன் விட்டு விட்டான். அப்ப பூர்வபக்ஷி ஒன்று கேட்குறான், தியாகத்தினாலே இவனுக்கு பிரயோஜனம் இருக்கக்கூடாது அல்லவா? அதாவது கர்மம் பண்றதுனால இவனுக்கு பிரயோஜனம் இல்லாததுனால கர்மத்தை விட்டு சந்நியாசம் எடுத்துட்டா, இவனுக்கு சந்நியாசத்தினாலையும் பிரயோஜனம் இல்லைங்கும் போது இவன் எதுக்கு சந்நியாசத்தை பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு சங்கரர் பதில் சொல்றாரு, இங்க சந்நியாசம் அப்படிங்கிறது புதுசா செய்யறது அல்ல, தேவையில்லாத விடுறது தான். மௌன விரதம் இருந்துட்டு ரொம்ப நான் பேசிட்டேன்னு சொல்லுவோமா? மௌன விரதம்னா பேசாம இருக்கிறது தான். மௌன விரதம் இருந்து வாயெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். மௌன விரதம் இருந்து அதிகமாக சாப்பிட்டா வேணா அப்படி சொல்லலாம். மௌன விரதம் இருந்து பேசாமல் இருந்தோம் அப்படின்னா வாய் வலிக்குதுன்னு சொல்ல மாட்டோம். இன்னைக்கு மௌன விரதம் இருந்து வாய் ரொம்ப வலிக்குதுன்னு யாரும் சொல்ல மாட்டோம். பேசி பேசி வாய் வலிக்குதுன்னு சொல்லலாம், அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. எவ்வளவு பேசினாலும் வாய் வலிக்காம பகவான் படைச்சிருக்கார். ஆனா மௌன விரதம் இருந்துட்டு வாய் வலிக்குதுன்னு சொல்ல மாட்டோம். அதே போல தியாகம்ங்கிறது ஒரு கர்மம் அல்ல, அது இயற்கையா வருவது என்றெல்லாம் சொல்லி, பிறகு இந்த யாவத் ஜீவம் அக்னிகோத்திரம் இதெல்லாம் அவித்யாவத் புருஷம் பிரதி, யாருக்கு அவித்யை யாருக்கு அஞ்ஞானம் இருக்கோ அவர்களுக்குத்தான் என்று சங்கரர் நிலைநாட்டுகின்றார். இதுல ரொம்ப விஸ்தாரமா எழுதி விதவிதமான வேத வாக்கியங்கள், வேதாந்த வாக்கியங்களை எல்லாம் கோட் பண்ணி கடைசியில சங்கரர் சொல்ற கருத்து என்ன, இறுதி கருத்து என்னவென்றால், வைராகியத்தை உடையவர்களுக்கு சந்நியாச ஸ்ருதி, ஞானத்தை அடைந்தவர்களுக்கு சந்நியாசத்தை மேற்கொள்கின்ற தகுதி. சரி, வைராகியத்தை அடையிறதுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கு தான் கர்ம யோகம். இப்ப கர்மயோகப்படி வாழ்ந்தால், தர்மப்படி நம்ம வாழ்ற வாழ்க்கை நமக்கு மனப்பக்குவத்தை கொடுக்கும். இங்க வைராகியம்ங்கிறது மனப்பக்குவம், மோகம் இன்மை, மனசுல இருக்கிற மோகம் நீங்குதல். உலகத்துல இருக்கிற பொருள் நமக்கு இன்பத்தை கொடுத்துட்டு இருக்கு, அந்த பொருளுக்கு அடிமையாகாத மனநிலை நமக்கு வருதல். இந்த பக்குவத்துக்கு தான் கர்மகாண்டம். இந்த பக்குவத்தை ஒருவன் எப்பொழுது அடைகின்றானோ அப்பொழுது அவனுக்கு சந்நியாசத்திற்கு தகுதி. ஒரு கால் இல்லறத்திலேயே இவன் பக்குவத்தை அடைஞ்சு, இல்லறத்திலேயே ஞானத்தை அடைஞ்சு, ஞான நிஷ்டையும் அடைஞ்சிட்டான்னா அவனுக்கு பிராரப்தம் சந்நியாசத்துக்கு இருந்தா எடுத்துக்கொள்ளலாம். அவனுக்கு பிராரப்த சந்நியாசம் இல்லைன்னா, மேலோட்டமான கடமைகள் இருந்தா
சங்கரர் சொல்றார், அவன் அதே இடத்துல அதே மோட்சத்தை அடைகின்றான். அப்ப இங்க நம்ம குறிக்கோள் மன பக்குவமே தவிர கர்மத்தை பண்றோமா கர்மத்தை விடுறாமா அப்படிங்கிறது அல்ல என்று தன்னுடைய இந்த முகவரையை சங்கரர் நிறைவு செய்கின்றார். இனி நம்ம உபனிஷத்திற்குள் செல்ல வேண்டும். அதற்கு முன்னாடி சாந்தி பாடமும் ஒன்று இருக்கு. சாந்தி பாடத்திற்கு முன்னாடி இந்த உபனிஷத்தினுடைய அமைப்பை பார்த்துருவோம். இந்த உபனிஷத் 3 அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. 3 சாப்டர், 3 அத்தியாயமாக இருக்கு. அதில் ஃபஸ்ட்டு சாப்டரில் 3 செக்ஷன், 3 பகுதிகளாக இருக்குது. செகண்ட் சாப்டரில் ஒரே ஒரு செக்ஷன், ஒரே ஒரு பகுதி. 3வது சாப்டரில் ஒரே ஒரு செக்ஷன். இப்போ 3 சாப்டர். ஃபஸ்ட்டு சாப்டரில் 3 பகுதி, 3 செக்ஷன். 2வது சாப்டரில் ஒரு செக்ஷன், 3வது சாப்டரில் ஒரு செக்ஷன். ஒரிஜினல் வேதத்துக்குள்ளே போனோம் அப்படின்னா இது ஒரு ரிக்வேதமாக இருக்கிறதுனால எல்லாம் ஒரே மாதிரி போகும். நம்ம தான் அப்படியே அந்த ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி பிரித்து வச்சுருக்கோம். அப்படி பார்க்கையில் ஃபஸ்ட்டு சாப்டரில் அதிகமான பகுதி அத்தியாரோபம், கடைசியில் அபவாதம். அத்தியாரோபம்னா இந்த சிருஷ்டியை பற்றிய விஷயங்கள். கடைசி பகுதி ஃபஸ்ட்டு சாப்டர்னுடைய எசன்ஸ் அத்தியாரோபம். பிறகு கடைசியில் அபவாதம், ஆத்ம ஞானம். செகண்ட் சாப்டரில் பார்த்தோம் அப்படின்னா ஜீவனுடைய ஸ்டேஜஸ். ஒரு ஜீவன் எப்படியெல்லாம் சம்சாரியாக இருக்கான், அவஸ்தைப்படுறான், ஜீவனுடைய அவஸ்தைகள். எதற்குனா வைராகியத்திற்காக, வைராகியத்திற்காக ஜீவனுடைய அவஸ்தைகள். பிறகு செகண்ட் சாப்டர் கடைசியிலே ஆத்ம ஞானம் வருது. தேர்டு சாப்டரில் மகா வாக்கிய விசாரம், ஆத்ம ஞானம். இப்போ தேர்டு சாப்டரில் தான் நமக்கு அது கடைசியில் பிரஜானம் பிரம்மங்கிற மகா வாக்கியம் வருது. அப்போ கடைசி சாப்டரில் ஆத்ம விசாரம், செகண்ட் சாப்டரில் வைராகியத்திற்காக ஜீவனுடைய அவஸ்தைகளும், பிறகு ஆத்ம ஞானமும் இறுதியில் வருது. ஃபஸ்ட்டு சாப்டரில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே நமக்கு ஆத்ம ஞானம்தான். ஆத்மாவா இதம், அதுலேயே நமக்கு ஆத்ம ஞானம் வந்தாச்சு. அதை தவிர மீதி பகுதிகளெல்லாம் சிருஷ்டியை ஏற்றுக்கொண்டு கடைசியில் சிருஷ்டியை நீக்குவது. இப்படித்தான் அமைந்துள்ளது. இதுதான் இந்த உபனிஷத்தினுடைய அமைப்பு. நம்ம எங்கே சிருஷ்டி இருக்கோ, எங்கே ஜீவனுடைய அவஸ்தை இருக்கோ அங்கெல்லாம் ரொம்ப சுருக்கமாக பார்த்து முடிக்கலாம். எங்கே விசாரம் இருக்கோ அங்கு நம்ம விசாரத்தை விரிவாக நம்ம பார்க்கலாம். இனி நம்ம சாந்தி பாடத்தை இப்பொழுது படிப்போம். இந்த சாந்தி பாடம் ரிக்வேதத்தில் உள்ள அனைத்து உபனிஷத்துக்களுக்கும் பொருத்தமான சாந்தி பாடம். இப்பொழுது சாந்தி பாடம். வாங் மே மனசி பிரதிஷ்டிதா மனோ மே வாசி பிரதிஷ்டிதம் ஆவிராவிர்மயேதீம் வேதஸ்ய மஆநீஸ்தக ஸ்ருதம் மே மா பிரகாசீஹி அனேனாதீதே நாஹோராத்ரான் சந்ததாமி ரிதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி தன்மாமவது தத்வக்தாரமவது அவது மாம் அவது வக்தாரம்
வக்தாரமவது வக்தாரம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நாம் பார்த்த ஒவ்வொரு உபனிஷத்துக்கும் அதற்குரிய சாந்தி பாடங்கள் உள்ளது. அதர்வண வேதத்தில் நம்ம பார்த்தோம் பத்ரங் கர்ணேபி ஸ்ருணியாம தேவாகான்னு சாந்தி பாடங்கள். அப்படி ஒவ்வொரு வேதத்திற்கும் அந்தந்த சாந்தி பாடங்கள். அதில் இதுவரைக்கும் நம்ம இந்த சாந்தி பாடத்தை பார்த்ததே இல்லை. காரணம், நம்ம ரிக்வேதத்திலிருந்து படிக்கிற உபனிஷத் இதுதான். மற்ற உபனிஷத்துக்களெல்லாம் மற்ற வேதத்தில் இருந்தன. இதுவும் நல்ல சாந்தி பாடம். முதல் பகுதி வாங் மே மனசி பிரதிஷ்டிதா. யாரிடம் பிரார்த்தனை செய்யப்படுகிறதுனா ஈஸ்வரனிடம். இது ஒரு இங்கே இஷ்ட தேவதா கிடையாது, ஈஸ்வரனிடம் இங்கு ஒரு வேண்டுதல். என்ன வேண்டுதல்? மே வாக். மே என்றால் என்னுடைய, வாக் என்னுடைய வாக்கானது, மனசி மனதில், என்னுடைய பேச்சு, என்னுடைய சொல், என்னுடைய வாக் மனதில், மனசி பிரதிஷ்டிதா நிலை பெறட்டும், நிற்கட்டும். முதல்ல டிரான்ஸ்லேஷனை பார்ப்போம், அதற்கு பிறகு விளக்கத்துக்கு வருவோம். முதல்ல இதனுடைய மொழிபெயர்ப்பை மட்டும் பார்ப்போம். வாங் மே மனசி பிரதிஷ்டிதா. மே என்னுடைய, வாக் என்னுடைய வாக்கானது. மீண்டும் என்னுடையங்கிற வார்த்தையை சேர்த்திக்கணும். மே மனசி என்னுடைய மனதில், பிரதிஷ்டிதா நிலை பெறட்டும். என்னுடைய வாக் என்னுடைய மனதில் நிற்கட்டும், நிலை பெறட்டும். ரெண்டு இடத்துல மேவை சேர்த்திக்கணும். வாங்குங்கிற இடத்துலையும் சரி, மனம்ங்கிற இடத்துலையும் சரி. என்ன, என்னுடைய வாக்கு வேற யாராவது மனசுல நிலை பெற வேண்டிய அவசியம் இல்லையே. என்னுடைய வாக்கு என்னுடைய மனசுல நிலை பெற்றா போதும். அதே போல அடுத்தது மனோ மே வாச்சி பிரதிஷ்டிதம். இந்த இடத்துல மே மனக என்னுடைய மனம். மே அப்படின்னா என்னுடைய மனம். வாச்சி இங்கேயும் மே என்னுடைய வாக்கில். பிரதிஷ்டிதம்னா நிலை பெறட்டும், நிற்கட்டும். என்னுடைய மனம் என்னுடைய பேச்சில், வாக்கில், சொல்லில் நிற்கட்டும். இதுதான் இதனுடைய டிரான்ஸ்லேஷன். இனி இதனுடைய விளக்கம் என்னன்னு பார்ப்போம். அதாவது இதில் என்ன பிரார்த்தனை செய்யப்படுகின்றது, என்ன வேண்டுதல் விடுக்கப்படுகிறது. பிரார்த்தனை அப்படிங்கிற சொல்லுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. அதில் ஒரு அர்த்தம் வேண்டுதல், ஒரு அர்த்தம் வழிபடுதல், இனி ஒரு அர்த்தம் சரண்டர், இப்படி பல அர்த்தம். இங்கே வேண்டுதல். இங்கே நம்ம என்ன இறைவனிடம் வேண்டுகின்றோம்? மே வாக் மனசி பிரதிஷ்டிதா. என்னுடைய சொல், என்னுடைய வாக்கானது மனதில் நிலை பெறட்டும். இதில் என்ன அப்படின்னு கொஞ்சம் வேகா இருக்கிற மாதிரி தெரியும். இதிலிருந்து நம்ம கேட்கறது ஒரு வார்த்தை சொன்னால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிடும். தமக, எனக்கு இந்திரிய கட்டுப்பாடு இருக்கட்டும். ஃபஸ்ட்டு போர்ஷனில் கேட்குற பிரார்த்தனை தமக, என்னுடைய இந்திரியங்கள் கட்டுக்குள் அடங்கட்டும். வாங்மே மனசி பிரதிஷ்டிதா, அந்த போர்ஷனில் கேட்கிற பிரார்த்தனை என்னுடைய இந்திரியங்கள் என்னுடைய கட்டுக்குள் இருக்கட்டும். அதாவது என்னுடைய கண்ணு தான், என்னுடைய வாய் தான், ஆனால் நம்ம பேச்சை அது கேட்க மாட்டேங்குது. என்னுடைய வாய் என் பேச்சை கேட்க மாட்டேங்குது, என்னுடைய கண்ணு என்னுடைய பேச்சை கேட்கறதில்ல,
என்னுடைய இந்திரியங்கள் புலன்கள் நான் சொல்றபடி கேட்கறதில்லை. அதனால பகவானிடம் பிரார்த்தனை பண்றோம், என்னுடைய புலன்கள் என்னுடைய பேச்சை கேட்கட்டும். என்னுடைய புலன்கள் என்னுடைய பேச்சைன்னு சொல்ற அந்த என்னுடையங்கிறது யார் அப்படின்னா அறிவுடைய என்னுடைய. அறிவில்லாத என்னுடைய பேச்சை அது கேட்டுரும். அறிவில்லாத நான் என்ன செய்வேன், எதை வேணாலும் பேசுவேன்னு சொல்லுவேன், அது பேசிடும் பேச்சை கேட்ட மாதிரி. அறிவுடைய என்னுடைய, திடீர்னு எனக்கு அறிவு வந்துட்டா நான் என்ன பண்ணிடுறேன், அறிவு வராத வரைக்கும் ப்ராப்ளமே இல்லை, அறிவு வந்துட்டா தான் ப்ராப்ளம். அறிவு வந்துட்டா உடனே நான் என்ன பண்ணிடுறேன், இதை பேசாத, இதை பார்க்காத, இதை கேட்காத அப்படின்னு நான் சொல்லிடுறேன். வராத வரைக்கும் பிரச்சனையே இல்லை, வந்துட்டா தான் ப்ராப்ளம் ஆகுது. அப்போ தான் இந்த இந்திரியங்களெல்லாம் நம்ம சொன்னபடி கேட்கலைங்கிற உண்மை நமக்கு தெரியுது. இப்போ என்னுடைய அறிவுப்படி என்னுடைய புலன்கள் செயல்படட்டும். காரணம் என்னன்னா, என்னதான் அறிவு எங்கிட்ட இருந்தாலும் புலன்கள் ஒத்துழைக்கவில்லைன்னா என்னுடைய அறிவை என்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அறிவினுடைய பலனை நான் அனுபவிக்கணும்னா எனக்கு என்னுடைய இந்திரியத்தினுடைய துணை தேவைப்படுகிறது. ஆகவே பகவானிடம் கேட்குறோம், என்னுடைய இந்திரியங்கள்ங்கிற குதிரைகளை கொஞ்சம் அடக்கி வை. மற்றவங்ககிட்ட சொல்லுவோம் கொஞ்சம் அடக்கி வாசின்னு சொல்லி, லோக்கல் லாங்குவேஜ். நமக்கு சொல்லி இருக்கிறோமான்னா, நம்ம கொஞ்சம் அடக்கி இருந்திருக்கிறோமான்னா, இந்த சிஷ்யன் உபனிஷத்துக்குள் வந்த சிஷ்யனுக்கு தான் தெரியுது இந்திரியம் எவ்வளவு பவர்ஃபுல்னு சொல்லி. இதில் என்ன பெருசுன்னு சொல்லி 4 பேர் கேட்டு விடுவார்கள். அதை அடக்காத வரைக்கும், அதை அடக்கி பார்த்தா தெரியும் அதுக்கு எவ்வளவு பவர்ஃபுல் இருக்குன்னு சொல்லி. அடக்காமல் அப்படியே விட்டு வச்சுட்டா அதனோட பவர் நமக்கு தெரியாது. குதிரையை பேசாமல் விட்டு வைங்க, அதனோட பவர் உங்களுக்கு தெரியாது. அதை பிடிச்சு பாருங்க, அப்புறம் தான் தெரியும். அதை பிடிச்சு நம்ம ரூட்டில் செலுத்தி பார்த்தா தான் அதுக்கு எவ்வளவு அதாவது அதற்குன்னு எவ்வளவு பவர் இருக்கிறது தெரியும். அப்போ ஃபஸ்ட்டு போர்ஷனில் கேட்குறது இந்திரிய கட்டுப்பாடு. சரி, அது எப்படி இங்கே கேட்கப்பட்டுள்ளதுன்னா, மே வாக், என்னுடைய வாக்கானது மனசி பிரதிஷ்டிதா அப்படின்னு சொன்னால், மனதால், அதாவது மனது வாக்கு எதை விரும்புதோ அது மனசு படிக்கணும். மனசு எதை விரும்புதோ அது வாக்கு செய்யணும். அதுதான் இங்கே கனெக்ஷன். அதாவது மனதால் விரும்பியதை வாக் படிக்கட்டும். அதுதான் இதனுடைய பாவார்த்தம். பாவார்த்தம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. டிரான்ஸ்லேஷனுங்கிறது ஒன்று, பாவார்த்தம்னா இன்டென்ட் மீனிங். அதுக்குள்ள சொல்லப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, மனதால் விரும்பியதை வாக் படிக்கட்டும். அதுதான் இதனுடைய பொருள். மே வாக், என்னுடைய வாக்கானது மனதில் நிலை பெறட்டும் அப்படிங்கிறதனுடைய அர்த்தம், என்னுடைய சொல் மனசுல நிலை பெறட்டும்னா, என்னுடைய அறிவார்ந்த மனதில் நிலை பெறட்டும்னா மனசு சொன்னபடி கேட்கட்டும். என்னுடைய சொல்லு வாக்கு மனசு சொல்றபடி நடந்து கொள்ளட்டும். மனதால் விரும்பியதை வாக் செயல்படுத்தப்படட்டும், வாக் படிக்கட்டும், வாக் அதை கேரி அவுட் பண்ணட்டும். உதாரணம் சொன்னால் நமக்கு புரிஞ்சிடும். சில சமயங்களில் நம்ம முடிவு பண்ணி வைப்போம், யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு லேட்டாக வருவார்கள். வர்றதுக்கு முன்னாடி இங்கே புகஞ்சிட்ருப்போம், நான் சீக்கிரம் வர சொல்லியிருக்கேன், லேட்டாக வருகிறார்கள். திடீர்னு ஞானோதயம் வரும், நம்ம கொஞ்சம் ஒழுங்காக நடந்துக்கணும், வரும்போது கோவப்பட்டு பேசக்கூடாது, இதெல்லாம் கேட்கக்கூடாது, ஏன் லேட்டுன்னு கேட்கக்கூடாது, எல்லாம் சொல்லி வச்சுருப்போம் மனசில், தெளிவான மனசில். அவங்க வந்த உடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், எதெல்லாம் அவங்கக்கிட்ட பேசக்கூடாது கேட்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அதெல்லாம் கேட்போம். கேட்டு முடித்ததுக்கு அப்புறம்தான் ஞானோதயம் மறுபடியும் வரும். ஏன்னா ஒருவர் அப்படித்தான் என்னிடத்துல சொன்னார். அவர் அமர்ந்து கொண்டு வயதானவர், தன்னுடைய மகள் லேட்டாக வர்றா. அவர் என்னிடத்துல சொல்கிறார், நான் பாரு ஏன் லேட்டாக வந்தேன்னு கேட்க மாட்டேன்னு பெருமையை என்கிட்ட சொன்னார். பரவாயில்ல, இவ்வளோ பக்குவமானவரேன். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அவள் மகள் வந்த உடனே ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஏன் லேட்டுன்னு கண்டபடி திட்டினார். அப்போது அவர் அறிவோடு இருக்கும் பொழுது
அவர் எப்படி தான் நடந்துக்கணும்னு விரும்புறார்? தன்னுடைய மனசு என்ன சொல்லுது? வாக்க கட்டுப்படுத்தி வைக்கணும். அந்த மகளுக்கே வயசு அப்பவே 40 ஆயாச்சு, குழந்தை அல்ல, 4 வயசு குழந்தை அல்ல. இதற்கு மேல நம்ம தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ வேலை இருக்கும், அது நமக்கு தெரியாது, நம்ம கேட்க கூடாதுன்னு அறிவுல மனசு அறிவோட இருக்கு. இந்த அறிவான மனது என்ன வாக்குக்கு சொல்லியிருக்கு? நீ இதை கேட்காத. ஆனா என்ன நடந்ததுன்னா, கட்டுப்பாடு இல்லாததுனால அந்த வாக்கு அந்த மனதை மீறி செயல்பட்டு விட்டது. அப்ப இந்த பிரார்த்தனை அங்க பலிக்கும். இந்த பிரார்த்தனையை பார்த்தோம்னா, மனதால் விரும்பியதை என்னுடைய வாக் செய்யட்டும். மனசு உண்மையிலேயே என்ன விரும்புது? அந்த நேரத்துல இத பேசக்கூடாது அப்படின்னு விரும்புது. வேற சில இடத்துல இன்னைக்கு இந்த சாப்டரை பாராயணம் பண்ணிட்டு தான் சாப்பிட போகணும் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்போம். 3 ஸ்லோகம் போயிருக்கும், அங்க வடை வாசனை உள்ளேயும் போயிருக்கும். சரி, இன்னைக்கு பாதி நாளைக்கு பாதி. அப்ப மனசு என்ன சொல்லியிருக்கு வாக்குக்கு? இதை படிச்சு பாராயணத்தை முடிச்சுட்டு போன சொல்லுது. ஆனா வாக்கு கேட்கல. இனியொரு வாக்கு உள்ள இருக்கு. அந்த வாக்கு என்ன தெரியுமோ? அந்த வடையை டேஸ்ட் பண்ற வாக்கு. அது ஓவர் பவர். அது என்ன பண்ணிடுது? மனசு சொன்னதை கேட்கல. இப்போ வாங்மே மனசி பிரதிஷ்டிதானா, என்னுடைய வாக் மனதில் நிலை பெற வேண்டும்னா அறிவுடைய மனதிற்கு அது கையாளாக இருக்க வேண்டும். அதைத்தான் சுருக்கமா சொன்னோம், மனதால் விரும்பியதை வாக் படிக்கட்டும். இப்ப மனது உபனிஷத்தை படிக்கணும், கீதை படிக்கணும்னு ஒரு வேல்யூ மனசுக்கு வந்தாச்சு. ஆனா அந்த வாக்கு அதுக்கு துணை புரியணும். கர்மேந்திரியங்களும் ஞான இந்திரியங்கள் துணை புரிய வேண்டும். அப்ப ஃபர்ஸ்ட் பிரார்த்தனை என்னன்னா, எனக்கு என்னதான் அறிவு வந்தாலும் அந்த அறிவு போதாது. அந்த வயதானவரிடம் நம்ம எதை கவனிக்கிறோம்? அந்த பொசிஷன்ல தான் நம்மளும் பல நேரத்தில் இருக்கிறோம். அதை கவனிச்சுக்கணும். என்ன கவனிக்கிறோம்? அறிவுல தெளிவா இருக்கும்போது இவர்களிடம் இதை பேசணும், இதை பேசக்கூடாதுன்னு தெரியுது. ஆனா அந்த இடத்துக்கு போன உடனே அந்த அறிவை இழந்து அந்த இந்திரியங்கள் அதாக செயல்பட்டு விட்டது. அப்ப மனசி அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? அறிவுடைய மனதில். ஏன்னா அறிவில்லாத மனசுல வாக்கு பிரதிஷ்டை ஆயிட்டா அதுதான் ஏற்கனவே ஆயிட்டு இருக்கு. அது பிரார்த்தனை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பிரார்த்தனை பண்ணாமே அதுதான் இருக்கு. இங்க பிரார்த்தனை என்ன பண்றோம்? அறிவுடைய மனதில், வேல்யூ உள்ள மனதில் என்னுடைய வாக் நிலை பெறட்டும்னா அந்த மனதின் சொற்படி என்னுடைய வாக் செயல்படட்டும். இந்த இடத்துல வாக்குங்கிற இடத்துல அனைத்து 10 இந்திரியங்களையும் சேர்த்தி கொள்ள வேண்டும். இதுதான் உபலட்சணம் சொல்றது. வாக்குங்கிற இடத்துல என்னுடைய கண்கள், என்னுடைய கால்கள், கைகள் எல்லாமே, எல்லா இந்திரியங்களும் என்னுடைய அறிவுடைய மனதின்படி செயல்படட்டும். கற்பனை பண்ணி பார்த்தா இதுவே முக்கால் மோட்சத்தை அடைஞ்சிட்டோம். இதை அடைஞ்சிட்டோம்னாவே பகவானுக்கு பக்கத்தில் இருக்கிற தோல் மேலே கை போடல, அவ்வளவுதான். அவ்வளவு பக்கத்தில் பகவானுக்கு பக்கத்தில் போயிட்டோம்னு அர்த்தம். உண்மையும் அதுதான். மோட்சத்தினுடைய லட்சணமே இதுதான். மனசு என்ன சொல்லுதோ அதுபடி இந்திரியங்கள் கேட்டுடுதுன்னா அதுக்கு மேலே சந்தோஷம் எதுவும் கிடையாது. நம்ம சொல்கிறபடி சர்வன்ட்டு கேட்டால் நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆனால் கேட்கறது இல்லை. அதுவே அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா நம்ம 10 இந்திரியங்களும் நம்ம சொல்கிறபடி கேட்டால் லைஃப் எப்படி இருக்கும்? அதுதான் மோட்சம். அப்படி உண்மையிலேயே மோட்சத்தை அடைஞ்சு கொஞ்சம் லைஃப் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி சீக்கிரம் போய் சேர்ந்துடலான்னு தோணும். மோட்சத்தோட அந்த மனநிலையோட இந்த உலகத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா வாழ்கிறது கொஞ்சம் நல்லா. அதனால தான் கொஞ்சம் சீக்கிரம் மோட்சத்தை அடைஞ்சிடணும்னு அர்த்தம். மோட்சத்தை அடைஞ்சதுக்கப்புறம் உனக்கு 3 மணி நேரம் தான் அப்படின்னா 3 மணி நேரம் ஜீவன் முக்தனாக இருந்து என்ன பிரயோஜனம்? அப்படி என்னுடைய மனதில் என்ன வேல்யூ இருக்கோ அதை என்னுடைய வாக் செயல்படட்டும். இதுக்கு அடுத்தது ஆப்போசிட்டாக வருது. அது அடுத்த வேல்யூ மட்டும் சொல்லிடலாம், விளக்கம் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். அடுத்த பகுதி மே மனக வாச்சி பிரதிஷ்டிதம். நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் கொஞ்சம் யோசிச்சா.
இதில் சொல்கிற வேல்யூ சமக, மனக்கட்டுப்பாடு. முதல்ல சொல்கிறது இந்திரிய கட்டுப்பாடு, இரண்டாவது சொல்கிறது மனக்கட்டுப்பாடு. இந்த வாக்கியம் எப்படி மனக்கட்டுப்பாட்டை கொடுக்குதுங்கிறத நம்ம யோசிச்சா கண்டுபிடித்து விடலாம். மேலும் அடுத்த வகுப்பில் தொடர்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.